என்னும் எழுத்தும். Module 2, My Garden. Day 1 starts with warm-up. Song time. Listening and repeating the song. My Garden அப்படின்னு போர்ட்ல எழுதி we are going to sing a song. Can you guess what the song is about? அப்படின்னு கேட்கணும். பிறகு we will sing a song about a garden அப்படின்னு சொல்லி சாங்கை லைன் பை லைன் பாடி ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். 1A, large group activity introducing the names of flowers. Bees in the garden activityக்கு தேவையான materials labeled picture cards of flowers, trees and birds. இந்த பிக்சர்ஸை கார்டன் போல கிளாஸ் ரூம் வால்ல டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல ஸ்டிக் பண்ணணும். இப்போ டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு வால்ல ஸ்டிக் பண்ண பிக்சர்ஸை பாயிண்ட் பண்ணி திஸ் இஸ் அ கார்டன். வி ஆர் ஆல் பீஸ் இன் த கார்டன். ஃபாலோ மீ அண்ட் லெட் அஸ் see the flowers first அப்படின்னு சொல்லி பீஸ் போல பஸ்ஸிங் சவுண்ட் கொடுத்து ஆக்ட் பண்ண சொல்லணும். ஒவ்வொரு ஃப்ளவர் கிட்ட போனதும் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஃப்ளவர், வாட் கலர் இஸ் இட் அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை ஆக்செப்ட் பண்ணணும். இப்படி வால்ல ஸ்டிக் பண்ண எல்லா ஃப்ளவர்ஸுடைய நேம்ஸை தெரிஞ்சுக்கிற வர ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் நாம ஃப்ளவர்ஸ் நேம்ஸ் சொல்லும்போது அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் அ சன்ஃப்ளவர் ஆர் ரோஸ் அப்படின்னும், மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் அ சன்ஃப்ளவர், இட் இஸ் yellow, it smells good, I like this flower, I have seen it near my house அப்படின்னு சொல்லுவாங்க. நாம we have seen the flowers in the garden today, what else do you see in the garden அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை ஆக்செப்ட் பண்ணிட்டு yes, we see trees and birds too, we will talk about them tomorrowன்னு சொல்லணும். Day 2. Listen and write. It's a dictation time. ஒவ்வொரு கிளாஸுக்கும் கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் சிம்பிள் சென்டென்சஸை அந்தந்த லெவலுக்கான ஒர்க் புக்ல எழுத கைட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஸ்டோரி டைம். த கேக்டஸ் ஃபார் கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியில வர்ற கேக்டஸ் பிக்சர் கார்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டி வாட் இஸ் திஸ், ஹாவ் யூ சீன் இட், வேர் ஹாவ் யூ சீன் இட், வாட் கலர் இஸ் இட் இப்படி கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணிட்டு இட் இஸ் அ கேக்டஸ்னு சொல்லி மற்ற ஃப்ளவர்ஸ் பிக்சர் கார்ட்ஸை 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து ரோல் பிளே பண்ண ப்ராக்டிஸ் கொடுத்து ஸ்டோரியை நரேட் பண்ணுங்க. ஃபைனலி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாட் ஆர் யூ குட் அட்னு கேட்டு ஐம் குட் அட் இப்படி சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டே 2. Day 3. 3A, large group activity. Introducing the names of the trees. தேவையான materials, picture cards of trees that are mentioned in the teacher's handbook. What did we see yesterday? Do you remember the names of flowers? Where do these flowers growன்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற bilingual responses ஆக்செப்ட் பண்ணிட்டு flowers, plants and treesல தான் பூக்கும் அப்படின்னு சொல்லணும். பிறகு நாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச சில ட்ரீஸ் உடைய நேம்ஸ் சொல்லணும். Let us learn the names of some trees today. We shall visit the trees in our garden todayன்னு சொல்லி வால்ல ஸ்டிக் பண்ண ஒவ்வொரு ட்ரீ பிக்சரை காட்டி நேமை டீச் பண்ணணும். நாம திஸ் இஸ் அ அப்படின்னு அந்த ட்ரீ நேமை சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணணும். நாம ட்ரீஸோட நேம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ட்ரீஸ் பற்றி ஃபியூ திங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்ட சென்டென்சஸை சொல்லி டிஸ்கிரைப் பண்ணும்போது மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணணும். அரும்பு அண்ட் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீஸ் உடைய நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 3B, circle time activity, reinforcing the names of trees. ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிள்ல நிக்க வச்சு பால் பாஸ் பண்ண சொல்லணும். நாம ஸ்டாப்னு சொல்லும்போது எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட பால் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட which tree do you find near your house or on the road or in the farmன்னு கேட்டு வால்ல பேஸ்ட் பண்ண ட்ரீஸை பாயிண்ட் பண்ணி I see this tree near my house or in my farm or on the road அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நாம can you say the name of the treeன்னு கேட்கும்போது
ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் ஐ கேன், இட் இஸ் அ அப்படின்னு அந்த ட்ரீயுடைய நேமை சொல்லணும். இது போல வால்ல பேஸ்ட் பண்ண எல்லா ட்ரீஸுடைய நேம்ஸை ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சொல்ல ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரீயுடைய நேம் மட்டும் சொன்னா போதும். எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ. மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் இட் இஸ் அ மேங்கோ ட்ரீ அப்படின்னும், மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் ஐ கேன், இட் இஸ் அ மேங்கோ ட்ரீ, இட் இஸ் பிக், இட் ஹாஸ் லாங் லீவ்ஸ் அப்படின்னு சொல்ல நாம என்கரேஜ் பண்ணணும். With this, day 3 comes to an end.